லாஸ்ட் கிளாஸ்ல நாங்க வந்து எப்படி ரார ரார ரூல்ஸ் வந்து வித்தியாசமா ஈக்குமெண்டெல்லாம் வித்தியாசமான ரூல் ஈக்குமெண்டெல்லாம் ம். சொல்லுங்க பாப்போம். என்னென்ன வித்தியாசம் இருக்குது? ரார மூணு அஹ், மூணு ஈக்குது. அது வந்து வித்தியாசமா ஈக்குது. ஒன்னாவது வந்து ராக்கு ராவை தொடர்ந்து வல்லின வல்லினமான எழுத்தொண்டு வந்தண்டு சொன்னா நாங்க எப்பயும் வல்லினமாவே ஓதுவோம். ஆத்தர் வந்து வலினமா நிலத்தோடு வாரது அப்படியா? அஹ், ம். வலினமா நிலத்துக்கு சொல்லுங்க பாப்போம். அஹ், வல்லினமான எழுத்தோல் ஹா ம். அஹ், லா காஃப் ஒகைன் صاد அஹ், நல்ல. அப்புறம் ரெண்டாவது ரெண்டாவது என்ன படிச்சோம்? ஒன்றா படிச்சுக்கிறோம். மூணு படிச்சு. மூணு படிச்சுக்கிறோம். ரெண்டாவது என்ன இப்ப? மூணாவது ரெண்டாவதுல உதாரணம் என்ன? அஹ், மூணாவது உதாரணம் என்ன? அப்படின்டா இப்ப சொன்னீங்களே ஒன்று என்ன? சுக்குன் சேப்பட்டு ராவை தொடர்ந்து வல்லினமா நிலத்தோடு வாரன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன உதாரணம்? அஹ், நீங்க ஸ்கிரீன்ல போட்டிடுறது இல்லையா? ஸ்கிரீன்ல போடல. பெஸ்ட் மோரன் சொன்னீங்க உண்டு இப்ப. அது உதாரணம் சொல்லி அஹ், தரேன். உதாரணம் சொல்லி தரலையா அதுக்கு? இந்த இதுக்கு உதாரணம் சொல்லி தரலையா? அஹ், அந்த சாத் வந்து என்ன உதாரணம் அது? ஸோ அது வந்து அஹ், இப்ப ராக்கு ராவை தொடர்ந்து அது என்ன சுவாதுக்கு அதான் அதுக்கு என்ன தந்த உங்களுக்கு விளங்கப்படுத்தின உதாரண வசனம் என்னது? வசனம் கொண்டு விளங்கப்படுத்தி விளங்கப்படுத்தலையா? அந்த ஆம், இன்ன இன்ன ரப்பக லபில் மிர்சாது. ம். குட். அதான் உங்களுக்கான உதாரண வசனம். இப்ப ரெண்டாவது சொல்லுங்க பாப்போம். என்ன ரெண்டாவது? ரெண்டாவதுல ராக்கு முன்னுக்கு ஹமஸ் ஹமசத்தல் வசல் வந்துன்னு சொன்னா ஹம்சத்தல் இல்ல, நாங்க ஹம்சத்து. ஹம்சத்து. ஹம்சத்துல் வசல் வந்துன்னு சொன்னா நாங்க எப்பயும் வல்லினமாவே வைக்கிறோம். எந்த ராக்கு முன்னுக்கு? ஃபத்தாத்துனுக்கு முன்னுக்கு அப்படியா? ஃபத்தாத்துன்னு சேப்பர் ராக்கு முன்னுக்கா? சுக்குன் செய்யப்பட்ட ராக்கு. கட்டாயம் அதை செல்லணும். அஹ், ம். அதுக்கு உதாரணம் படிச்ச மாக்கி. இல்ல. மூணாவது என்ன? மூணாவதுல வசனத்துல கடைசிக்கு ம். ஒரு ராக்கு வந்து நாங்க சுக்குன் வச்சு உதக்கிட்ட அதுக்கு முன்னுக்கு யா வந்துன்னு சொன்னா நாங்க எப்பயும் மெல்லினமாவே எழுதுவோம். வேற அடுத்த ரெண்டுக்கு உதாரணம் தரணும் அப்படியா? பாருங்க, ஹம்சத்தில் வசலுக்கான உதாரணத்தை பாருங்க எப்படிங்குது. இல்லையா? இந்தாக்கி இந்த அழைப்பை தான் நாங்க சொல்லுவோம் ஹம்சத்தில் வசல் சொல்லுவோம். ம். இந்த அழைப்புக்கு அடிப்படையில் என்னைக்கும் ஒன்றுமிக்காது. நாங்கள் என்னத்தை வச்சு ஓதுவோம்? கஸ்ரத்தை வச்சு தான் ஓதுவோம். அதை ஆ. விளங்கிக்கணும். அப்போ முன்னுக்கு கஸ்ரத்துன்னு இருக்குது, அதுக்கு பிறகு வார ராக்கு சுக்கூன் இருந்தா அந்த ராவை அடிப்படையில் எப்படி ஓதணும்? அடிப்படையில்
வல்லினமாக ஓதணும். அப்படிதானே? வல்லினமாக ஓதணும். ஆ. ம். நல்ல விஷயம். அப்படிதான் ஐயும். என்னவோ முன்னு கசரத்தின் எந்த அடிப்படையில் வல்லினமாக ஓதுறது? மெல்லினமாக. அப்ப நீ வல்லினம் சொன்னப்ப ம் இப்ப ராவ நாங்க நான் அடிப்படையில் இந்த மெல்லினமாக ஓதுவோம். ரூல் ரெண்டு. விலங்கல. இப்போ நாங்க வித்தியாசமான ரூல் செஞ்ச அதுல நான் இப்போ உங்கள்கிட்ட வித்தியாசமாக ஓதுன கேட்டேன். அடிப்படையில் ஓதுனா நான் சொன்னேன். அடிப்படையில் நாங்க எப்படி ஓதுவோம்? அடிப்படைன்னு சொன்னா விதி. ஆ, அடிப்படை ரூல்ஸ்ல வந்து நாங்க அதை மெல்லினமா தான் ஓதுவோம். சாஃப்டா தான் ஓதணும். ஆனா இங்க அந்த ரா வந்து சுக்குன் செய்யப்பட்டிருக்குது. அதுக்கு முன்னால் இருக்கிறது ஹம்சத்துல் வசூலுடைய எழுத்து. அதாவது அடிப்படையில் ஹம்சத்துல் வசூல்னா என்னன்னு சொன்னா அடிப்படையில் அதுக்கு எந்த ஒரு அடையாளமும் ஈக்காது. ஆ. ஹம்சத்துல் வசூலண்டா நேரடி கருத்து இணைந்து ஓதப்படும் ஹம்சா, சேர்த்து ஓதப்படுற ஹம்சா தான் ஹம்சத்துல் வசூல். ஆ. நேரடியாக உச்சரிக்கப்படாம நல்லா கவனமாக எடுக்கணும். நேரடியாக உச்சரிக்கப்படாம தனக்கு முன்னுக்கும் பின்னுக்கு வர ரெண்டு எழுத்தையும் சேர்த்து விட்டுற ஹம்சா தான் அது. ஹம்சா உச்சரிக்கப்பட்டல. ஆனால் சில போது சில இடங்கள்ல அதுக்கு நாங்க உச்சரிப்பு கொடுக்க வேண்டிய நிர்பந்தங்கள் வரும். அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல அவைகள் சில போது ஃபத்ஹா, சில போது கஸ்ரா, சில போது லம்மா போன்ற அடையாளங்களை பெற்று அது உச்சரிக்கப்படும். இதுதான் ஹம்சத்துல் வஸ்ல். அடுத்த கிளாஸ்ல கேட்பேனா ஆ. என்ன ஹம்சத்துல் வஸ்ல் நான் ரெண்டு கேட்பேன். எங்கனைக்கு வந்தா எப்படி வரும், அதுக்கு ஏன் பேர் சொல்றாங்க, எப்படி பேர் சொல்றாங்க, நிறைய கேள்வி வரும். இப்ப ஆ. அந்த மாதிரியான ஹம்சத்துல் வசூல் வசனத்துல ஆரம்பத்துல வார நேரம் தான் குறிப்பாக இந்த மாதிரி அடையாளங்களை பெற்று வரும். இடையில வந்த வார நேரத்துல பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன் பெரும்பாலும். ஹே. இதுல அந்த ராக்கு இப்ப சுக்கூன் நிக்குது அப்படித்தானே? இர்ஜிஐ முன்னாடி ஆ. ஹம்சத்துல் வசூல் வருது. ஆனா அந்த ஹம்சத்துல் வசூல் கஸ்ரத்துனை தான் பெற்று வருது. இப்ப இந்த ரா என்ன செய்யணும்? ஒட்டோவாக மெல்லினமாக. மெல்லினமாக ஓதப்பட வேண்டும். ஆகும். ஆ. ஹை. இது ரெண்டாவது. அப்ப உதாரணம் என்ன? இர்ஜிஐ இலா ரப்பிகி ராதியதம் மர்தியா. இர்ஜிஐ என்ற சொல் தான் இங்க உதாரணம். சரியா? ஆ. முதல்ல ஆ. உதாரணம் என்ன? மிர் மிர்சதா. ஆ, மிர் சுவாது. மிர் ரா வள்ளி நம்ம ஆ. உச்சரிச்சு காட்டணும். மிர் ஆ. சுவாது. ஆ. சரி, மூணாவதுக்கு வருவோம். ராவானது சுக்கூன் செய்து நிறுத்தப்படுகின்ற போது ராக்கு சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறோம். மின் ஹைர் சுக்கூனை வச்சு நிப்பாட்டும். நிப்பாட்டுறோம். இந்த இடம் மின் ஹைர் நிப்பாட்டுறோம். அதுக்கு முன்னால் என்ன செய்யுது? யா வந்தீர். என்னையா? சுக்குன் செய்யப்பட்டயா. சுக்கூன் செய்யப்பட்ட எங்க வந்திக்குது? இந்த வந்திக்குது. அதுக்கு முன்னால் என்ன செய்யணும்? என்ன வந்திக்குது? ஹா. ஹாவுக்கு மேல ஃபத்ஹுன். என்ன அடையாளம்? அடையாளம் என்ன? ஃபத்ஹத்துன். ஆ, ஃபத்ஹத்துன். அடிப்படையில் இந்த பத்தாகத்துல வந்து அந்த ராவை எப்படி ஓதணும்? மெல்லினமா ஓதணும். அப்படித்தானே? வெள்ளினமாக. வல்லினம். வெள்ளினமாக. ஏன் வல்லினம்? அடிப்படையில ஏண்டா ரா வந்தேன்னு சொன்னா அப்புறம் சுகுன் செய்யப்பட்ட எழுத்து வந்தேன்னா நாங்க அடுத்த எழுத்துக்கு போவோம். அதுல ஃபத்தத்துன் வந்ததுனால நாங்க வல்லினமாக ஓதுவோம். எஸ். இங்க நாங்க என்ன செய்வோம்? இதை மெல்லினமா தான் ஓதுவோம். காரணம் என்னடா, இங்க உள்ள விதி என்ன சொல்லுது? ராவானது சுக்குன் செய்து நிறுத்தப்படுகின்ற போது இறுதி எழுத்து ராக்கு சுக்குனை வச்சு நிப்பாட்டுறோம். அதுக்கு முன்னால சுக்குன் செய்யப்பட்ட யா வருது. எனவே அந்த ஃபதஹத்துன் வைக்கப்பட்ட ஹா வந்தாலும் சரி, என்ன எழுத்து வந்தாலும் அந்த ரா என்ன செய்யணும்? எப்படி மெல்லினமா ஓதுறது? எப்படி வல்லினமாக காட்டுங்க பாப்போம். ஓதணும். இந்த சொல்ல. ஹைர். ம் ஹைர். ம் ஹைர். இர் என்ற இடத்துக்கு நிப்பாட்டணும்.
இது உங்களோட ராட கடைசி சட்டுன்னு நினைக்கிறேன். நீங்கள் அடுத்த கிளாஸுக்கு கட்டாயம் ஃபுல்லாக விளங்கப்படுத்தணும். ராவை பற்றி இப்படித்தான் உதாரணத்தோட. அப்போ எனக்கு அடுத்த ஆ பாடத்துக்கு போயிடுவான். ஆ தாத்தா